ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சென்னை ஸ்கார் இன்ஸ்டியூட். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்க்கும்போது நமக்கு தமிழ்ல அழகு ஒண்ணுல பார்க்கும்போது இருக்கக்கூடிய சந்தி பிழை. சரிங்களா? ஆமா, அதாவது சந்தி பிழை. அப்ப எந்தெந்த இடங்கள் எல்லாம் நான் பார்க்கணும் இப்பு, சரிங்களா, இது போக பார்க்கணும் இக்கு, இச்சு, இத்து, இது மாதிரியான விஷயங்களை நான் வச்சு எழுதணுங்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுல இருக்கு அப்படின்னா தமிழோட பக்கம் இலக்கண முறையில இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த இலக்கண முறை தான் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்ப இதை படிச்சுட்டு நான் கடைசியா ஒரு ஷார்ட்கட் சொல்லுவேன். அந்த ஷார்ட்கட் பார்க்கும்போது பார்க்கறப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, வல்லின மிகும் இடங்கள். வல்லின எழுத்துக்கள்லாம் நம்ம எதப்பா சொல்லுவோம்? வல்லினங்கள்லானது கசட தபர, நம்ம படிச்சிருப்போம். அது கசட தபர அப்படிங்கறது அந்த வல்லின எழுத்துக்கள். சரிங்களா? அப்ப இதுல யார் வரமாட்டாங்க அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப இந்த இட்டு, சரிங்களா, ஆமா, அடுத்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இரு, இவங்களை தவிர மீதி இருக்க 4 பேரையும் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வல்லின மிகும் இடங்கள் அப்ப நம்ம சொல்றோம். சரிங்களா? சரி, இப்ப பாருங்க, இப்ப இதுல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பார்க்கும்போது அப்ப ஒரு வல்லின மிகும் இடங்களா? ஏன் சார் அப்ப நம்ம சொல்றோமே பட்டம், அப்ப இந்த இடத்துல வல்லினம் வருது அப்படின்னா அது கிடையாது. சரிங்களா? அதாவது நான் ஒரு நிலைமொழின்னு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? நிலைமொழின்னு ஒண்ணு இருக்கு, பிளஸ் என்னது வருமொழின்னு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? அடுத்தது நிலைமொழின்னு ஒண்ணு, அடுத்தது வருமொழி. இப்ப இந்த 2 மொழி இணையும் போது இணையில இந்த இடங்கள்ல ஒரு புதுசா ஒரு எழுத்து உருவாகும். சரியா? அப்ப அந்த எழுத்து யாரா இருக்கும்னா ஒண்ணு இக்கா இருக்கலாம், இல்லைன்னா இச்சா இருக்கலாம், இல்லைன்னா இத்தா இருக்கலாம், இல்லைன்னா அது இப்பா இருக்கலாம். இந்த 4 எழுத்தா தான் இருக்கும். சரிங்களா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, வாணன் வேலை கொடுத்தான், வேலை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும். சரிங்களா? அடுத்த 2வது கண்டத்துல பாருங்க, வாணன் வேலை கொடுத்தான். அப்ப ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் எதை குறிப்பிடுது அப்படின்னா வேலு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் எதை குறிப்பிடுது? வேலு பார்க்கும்போது பாக்குறப்ப வாணன் என்ன பண்ணாரு? அவரு வாணன் பக்கம் வேலை கொடுத்தாரு. இந்த வேல், சரிங்களா, முருகனோட கையில இருக்கும் பாத்தீங்களா வேலு, அந்த வேலை கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆமா, படம்லாம் வரைஞ்சு காட்ட வேண்டியதா இருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க, அப்ப இந்த வாணன் வேலை கொடுத்தான் அப்படின்னா வேலை கொஞ்சம் கொடுத்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்ப அடுத்து பக்கம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அப்ப இந்த 2 தொடருக்கான வேறுபாடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப இதுல பார்க்கும்போது வல்லெழுத்துக்கள் அப்படின்னா வல்லின எழுத்துக்கள் க, ச, த, ப. சரிங்களா? இப்ப இந்த 4ம் மொழிக்கு முதல்ல வருமா? சரிங்களா? இது 4மே எங்க வரும் அப்படின்னா வருமொழிக்கு பார்க்கணும் முதல்ல வரும்னு சொல்லுவாங்க. அப்ப இவங்க யாரோட சார் இணைஞ்சு போவாங்க அப்படின்னா நிலையா ஒரு மொழி இருக்கு நம்ம சொன்னோம்ல, அதுல பார்க்கும்போது ஒன்னா இணைவாங்க. சரிங்களா? அப்ப நிலைமொழியோட சேர்ந்து வர்றதான் இந்த க, ச, த, ப, இவங்க எல்லாருமே. சரிங்களா? ஆமா, அப்படி இணையும் போது அவங்க என்னவா உருமாறுவாங்க அப்படின்னா என்னது காசா தாப்ப மெய்யெழுத்துக்களா மாறும். சரிங்களா? என்னவா மாறும்? காசா தாப்ப பார்க்கணும் இக்காவும் இச்சாவும் இத்தாவும் அடுத்தது இப்படிங்கிற மாதிரி மாறும்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இது மாதிரி இந்த வல்லெழுத்துக்கள் ஒரு வல்லின ஒரு மெய்யெழுத்தா மாறுறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா வல்லின மிகுதல் நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப இது எப்ப நடக்கும்? நிலைமொழின்னு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? பிளஸ் என்னது வருமொழின்னு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? அப்ப இவங்க 2 பேரும் இணையும் போது இந்த சென்டர் பாயிண்ட்ல தான் யாரு வருவா அப்படின்னா யாரு வருவா? இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இவங்க எல்லாம் வருவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப அடுத்து பார்க்கும் வேற என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மேல கொடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது பார்க்கும்போது விகாரம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா 3 கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். சரிங்களா? ஒண்ணு என்னது தோன்றல் விகாரம், இன்னொன்னு திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். நீங்க படிச்சிருக்கலாம். சரிங்களா? தோன்றல் விகாரம் அப்படிங்கிறது என்னது? 2 சொற்களுக்கு இடையில புதுசா ஒரு எழுத்து உருவானுச்சுன்னா அது தோன்றல் விகாரம். வேலை கொடுத்தான், அப்ப வேலை கொடுத்தான் நான் சேர்த்து எழுதும் போது பாக்குறப்ப என்னது இக்கு வருவது, அப்ப என்னது தோன்றல் விகாரம். சரிங்களா? நாம திரிதல் விகாரம் அப்படின்னா பார்க்கும்போது பாக்குறப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அதே எழுத்து பார்க்கும்போது வேற மாதிரி திரிஞ்சு வர்றதுக்கு பேர் என்னது அப்படின்னா திரிதல் விகாரம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? கடல் பிளஸ் கரை. சரிங்களா? என்னது கடல் பிளஸ் கரை என்னவா மாறும் அப்படின்னா பார்க்கும்போது கடற்கரையா மாறும். சரிங்களா? என்னவா மாறுது? கடற்கரை. அப்ப அந்த இல்லுதான் என்னவா மாறுது அப்படின்னா என்னவா மாறுது? இர்ரா மாறுது. அதுக்கு பேர் தான் திரிதல்னு சொல்றாங்க. சரிங்களா? கெடுதல் அப்படின்னா பார்க்கும்போது பாக்குறப்ப என்னது? அப்ப அதுல ஒரு எழுத்தே பார்க்கும்போது பாக்குறப்ப என்னது? ஆமா, மொத்தமா அழிஞ்சு போறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கெடுதல் விகாரம் நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஆமா, சரி, ஓகே. அப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் எது இருந்துச்சுன்னா கீழே பக்கம் மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? சரி, இப்ப பாருங்க, வேற என்ன இதுக்கு அதுக்கே எக்ஸாம்பிள் நான் சொல்ற மாதிரி சும்மா நானா ஒண்ணு சொல்றேன். மனம் பிளஸ் மனம் பிளஸ் ஆற்றல், மனம் பிளஸ் ஆற்றல். அதை நான் இப்ப எப்படி எழுதலாம் அப்ப நான் பார்க்கும் மனமாற்றல் எழுத மாட்டேன், மன ஆற்றல் நான் எழுதுவேன். சொல்ற புரியுதுங்களா? மனம் பிளஸ் ஆற்றல் என்னவா மாறுது? மன ஆற்றலா மாறுது. சரிங்களா? மன ஆற்றல். சரிங்களா? சரி, இப்ப அடுத்து பாருங்க, அப்ப இதுல ஒரு பாக்ஸ், இது ஒரு கீழே இருக்க கண்டென்ட் இதை படிச்சாலே போதும்பா.
சரிங்களா? சரி ஓகே. அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் நான் சேர்த்து கீழே ஷார்ட்கட் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஆமா, அதான் நான் ஒரு கதையை சொல்ல போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பார்க்கும்போது இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா இதுல என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. சுட்டு எழுத்துக்கள், அதாவது வந்து பார்க்கும்போது சுட்டு எழுத்துனா அப்ப ஏதோ ஒரு விஷயத்த நான் சுட்டி மென்ஷன் பண்றதாப்பா, அங்க இருக்கு பாருப்பா, ஆமாப்பா அந்த பறவை தான்ப்பா நேத்து நான் பார்த்தேன், இந்த கல்லு தான்ப்பா நேத்து என்ன இடிச்சிச்சு. அப்ப பாருங்க, ஆ ஈ, சரிங்களா? அப்ப இந்த 2 எழுத்து என்னது அப்ப நான் பார்க்கும்போது சுட்டு எழுத்து. இது போக ஆ இருக்கு, ஈ இருக்கு, பிளஸ் என்னது ஊ, சரிங்களா? ஆங்கிறது வந்து பார்க்கும் தொலைவுல இருக்கிறதுக்கும், ஈங்கிறது பக்கத்துல இருக்கிறதுக்கும், ஊங்கிறது இந்த 2க்கு இடையில இருக்கிறதா யார் அப்பனா யாரு? ஊ, சரிங்களா? ஆமா, அப்ப இவங்களை நம்ம யூஸ் பண்ணும்போது பயன்படுத்துறோம். ஆனா சுற்றெழுத்துக்கள்ல வந்து பார்க்கும் சில இடங்கள்ல வராது. எந்த இடங்கள்ல வந்து இந்த வல்லின மிகுதல் வரும் அப்பனா அந்த அதாவது இந்த இப்படி நான் அந்த சுற்றெழுத்தை நான் பயன்படுத்தினா மட்டும்தான் வரும்னு சொல்றாங்க. சரியா? சுற்றெழுத்துக்கள் அந்த இந்த அப்படிங்கிற ஒரு இடத்துல பயன்படுத்தும் போது எனக்கு வந்து கண்டிப்பா வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆமா, அச்சட்டை, அதான் அந்த சட்டை, இந்த காலம், சரிங்களா? அடுத்து வினாவெழுத்து, சரிங்களா? வினாவெழுத்து அப்பனா பார்க்கும்போது பாக்குறப்ப நம்ம நிறைய படிச்சிருப்போம். யா, ஏ, ஓ, இது மாதிரி வந்து பார்க்கும் வினா எழுத்து மொத்தத்துல இருக்கணும் 5 இருக்கும். சரிங்களா? அப்ப வந்து பார்க்கும் ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும், சரியா? அப்ப ஏன்னு ஒரு வினா எழுத்து இருக்கா, அப்ப இந்த வினா எழுத்துக்கு பின்னாடி வரும் எந்த அப்படிங்கக்கூடிய ஒரு வினா சொல்லுக்கு பின்னாடி வந்து பார்க்கும் யார் வருவா அப்படின்னா யார் வருவா? ஆமா, அதாவது வந்து பார்க்கும்போது இந்த வல்லினம் அப்படிங்கிறது கண்டிப்பா மிகும்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப சுற்றெழுத்துக்கு பின்னாடி வல்லினம் வரும்பா, அது அந்தவா இருக்கணும், இந்தவா இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி வினா எழுத்துக்கு பின்னாடி கண்டிப்பா வல்லினம் வரும். அது என்னது? எந்த, சரிங்களா? அது என்னது? எந்த அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க, நம்ம வந்து வேற்றுமை தொகைன்னு ஒண்ணு படிச்சிருப்போம், வேற்றுமை விரின்னு ஒண்ணு படிச்சிருப்போம். வேற்றுமை தொகை அப்படிங்கிறது என்னன்னா, தொகை அப்படிங்கிறதுக்கு என்னது? மறைதல். சரிங்களா? தொகைனானது மறைஞ்சு வர்றது. சரிங்களா? தொகைனானது மறைந்து வர்றதுக்கு பேர் தான் அது தொகை. சரிங்களா? அப்ப 2, 4, அதாவது என்னன்னா வந்து பார்க்கும்போது 2வது வேற்றுமை வந்து பார்க்கும்போது தொகையும் 4வது வேற்றுமை தொகை நம்ம படிச்சிருப்போமே, ஐ, ஆல், அடுத்தனது ஐயால் கு, இன்னது கண் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? ஐயால் கு, இன்னது கண், சரிங்களா? ஆமா, அப்ப முதலுக்கு வந்து பார்க்கும் வேற்றுமை கிடையாது, ஒண்ணுமே இருக்காது. அப்ப இது 2வது வேற்றுமை, இது என்னது? 7வது வேற்றுமையை நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்ப பார்க்கும்போது பார்க்கறப்ப 4வது வேற்றுமை எது? கு. அப்ப இந்த ஐயும் கூவும் எங்கெங்கெல்லாம் வெளிப்படையா வருதோ நீங்க அங்கெல்லாம் என்ன பண்ணிடலாம், கண்டிப்பா நீங்க இந்த பக்கம் வல்லினம் விட்டு இடலாம். சரிங்களா? ஆமா, அப்ப கதவை, ஐ வந்துருச்சா, வைங்கிறது எப்படி நான் பிரிப்பேன்? ஆமா, இவ்வு பிளஸ் என்னது? ஐ, அப்ப நம்ம பிரிக்கலாம். சரிங்களா? அடுத்து தகவலை திரட்டு, காட்சியை பார் அப்ப நம்ம சொல்றோம். முதியவருக்கு அப்ப நான் கூ வெளிப்படையா வந்துருச்சு. சரிங்களா? அப்ப இது வந்து பார்க்கும்போது வெளிப்படையா வரக்கூடிய இடங்கள் எல்லாம் யார் வருவா அப்படின்னா யார் வருவா? ஆமா, வல்லினம் வந்து பக்கம் வரும்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என, ஆக, இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து பார்க்கும் யார் வரும் அப்படின்னா வல்லினம் வருவாங்க. எக்ஸ்ட்ரா வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா என, ஆக, சரிங்களா, மிக, இது மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா வந்து பார்க்கும்போது இது இது இப்ப இவங்க எல்லாம் யாரு சார் அப்படின்னா மிக அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து பார்க்கும்போது உரிச்சொல் தொடர். சரிங்களா? என, ஆக அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சொல் உருபுகள். சரிங்களா? என, ஆக அப்படிங்கிறது என்னது? சொல் உருபுகள். மிக அப்படிங்கிறது என்னது? மிகச் சிறந்தது அப்படின்னா உரிச்சொல். சரிங்களா? சரி, இப்ப பாருங்க அடுத்து, இப்ப இதுல வேற என்னென்ன சார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா பார்க்கும்போது அதற்கு, இதற்கு, எதற்கு, சரிங்களா, அப்படிங்கக்கூடிய சொல்லு நம்ம எதை பண்ணோம் அப்படின்னா பார்க்கும்போது அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு, எதற்கு கேட்கிறாய். சரியா? அப்ப இவங்களுக்கு பின்னாடி எல்லாம் யார் வருவா அப்படின்னா யார் வருவா? இது வல்லினம் வந்து பார்க்கும் வரும்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, இனி தனி. சரிங்களா? ஆமா, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சரிங்களா? அப்ப இதுல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இது இது இதுல வராது. இனி காண்போம். சரிங்களா? இனி காண்போம், தனி சிறப்பு. சரிங்களா? அப்ப இது மாதிரி இடங்களை இனி தனியில வந்து யார் வருவா அப்படின்னா பார்க்கும் யார் வருவா? இவங்க வந்து பார்க்கும்போது வராங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, மிக பெரியவர். நம்ம இப்பதான் சொன்னோம், அதாவது வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப பெரியவர், அதாவது ஆக, ஆமா, இது மாதிரியான விஷயங்கள் அதான் பார்க்கும்போது மிக. அப்ப இது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது பார்க்கறப்ப யார் வருவா அப்படின்னா யார் வருவா? நமக்கு வந்து பார்க்கும்போது இவங்க வருவாங்க. சரிங்களா? ஏன்னா ஆக. சரிங்களா? ஆமா. சரி, அடுத்து பாருங்க, 8 தொகை 10 பாட்டு. இதை ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. 8 தொகை, அடுத்து 10 பாட்டு. ஆமா, அப்ப 8 10ல வந்து பார்க்கும்போது பார்க்கற வல்லினம் மிகும். அடுத்து வந்து பார்க்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் என்னது? தீங்கிறது ஒரு ஓரெழுத்து ஒரு மொழியா? கண்டிப்பா வருமா?
அப்ப பாருங்க, அப்ப ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் தருதா, அப்ப பூங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி தான் பொருள் தரும். சரிங்களா? அப்ப இந்த இதுக்கு முன்னாடி எல்லாம் வலினம் வரும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆமா. அப்ப வந்து பார்க்கும்போது கூவா, குயில், ஓடா. சரிங்களா? அப்ப இது மாதிரி வந்தாலே கூவா, ஓடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும் துணைக்காலோட முடிஞ்சிச்சுன்னா அது என்னது, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். சரிங்களா? அப்ப ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்துக்கு பின்னாடி என்னது, கண்டிப்பா வந்து பார்க்கும் வலினம் மிகுன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்க்கும் கேட்டு கொண்டான் விற்று சென்றான். அப்ப இதுல பாருங்க, வன்தொடர் குற்றியல் உகரங்கள் பா. வன்தொடர் என்னது, குற்றியல் உகரங்கள் நிலைமொழியாக இருந்து, ஆமா, வன்தொடர் குற்றியல் உகரம்னானது குசுடு துபுரு. சரிங்களா? குசுடு துபுரு. ஆமா. வல்லினம்னானது கசட தபர. நம்ம படிச்சோம்ல, கசட, ஆமா, தபர. ஆமா. அப்ப இவங்களோட வந்து பார்க்கும்போது பாக்குற இக்கு கூட்டல் பிளஸ் ஊவா மாறுச்சுன்னா அது என்னவா மாறும், கூவா மாறும். சரிங்களா? அதான் குசுடு துபுருன்னு சொல்றாங்க. வன் தொடர் குற்றியல் உகரங்கள் நிலைமொழியா இருக்கு. சரிங்களா? அப்ப குசுடு துபுருன்னு ஒண்ணு இருக்கா, டூ இருக்கா, அடுத்தனது ரூ இருக்கா, ஆமா, நிலைமொழியா இருந்து அது வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப புணர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும், ஆமா, அடுத்து வரக்கூடிய சொற்களோட வந்து பார்க்கும்போது இந்த வலினம் வந்து பார்க்கும் மிகும்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப கண்டிப்பா எனக்கு முடியக்கூடிய சொல்லும் எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும், ஆமா, டூல வந்து பார்க்கும் உகரத்துல முடிஞ்சிருக்கணும். சரி, என்ன இதுல முடிஞ்சிருக்கணும், உகரத்துல முடிஞ்சிருக்கணும். ஆமா. அடுத்து வரக்கூடிய சொல் வந்து பார்க்கும்போது மேபி வல்லின எழுத்துக்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணும், வரக்கூடிய சொல் வந்து பார்க்கும்போது இக்கு, இச்சு, இத்து, இப்பு இது மாதிரி வந்து பார்க்கும் பெற்று வருவாங்க. சரிங்களா? சரி, அப்ப அடுத்து பாருங்க, அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வலினம் மிகும். சரிங்களா? அகர அப்ப நான் பார்க்கும்போது அகரமா இருக்கட்டும் இல்ல இகரமா இருக்கட்டும். அகரம்னானது கா, ஞா, ச இது மாதிரி போறது. அப்ப டான்னு ஒண்ணு இருக்கு, ஆட சொன்னார். அப்ப டாவனை எப்படி பிரிக்கலாம், இட்டு கூட்டல் என்னது அ. சரிங்களா? அப்பதான் டா. அப்ப டி அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம், இட்டு கூட்டல் இ. சரிங்களா? அதான் என்னது டி நம்ம சொல்றோம். அப்ப பாருங்க, அகரமா இருக்கட்டும் இல்ல இகரமா இருக்கட்டும், அது ஈற்று அப்படின்னா கடைசியா வரணும். கடைசியா வர்றதுல உனக்கு ஆள முடியுது இல்ல ஈல முடிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா நான் வரக்கூடிய சொல் வந்து பார்க்கும்போது வல்லினம் பெற்று வரும்னு சொல்றாங்க. புலித்தோல் அப்படின்னா வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப 6ஆம் வேற்றுமை தொகையில மறைஞ்சு வரும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆமா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 24 வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப எங்கெங்கெல்லாம் வெளிப்படையா வருதோ அங்கெல்லாம் வரும். அப்ப இங்க புலி தோல் அப்படின்னா பார்க்கும்போது பாக்குறப்ப நம்ம 6ஆம் வேற்றுமை உறுப்பினா நம்ம எதை சொல்லுவோம், ஐ, ஆல், கு, இன், நது. அதை பார்க்கும் புலியினது தோல், அதை பார்க்கும் புலியினது தோல் அப்படின்னு தான் பார்க்கும் பொருள் வரணும். சரிங்களா? ஆமா. அப்ப அது விரிஞ்சு பொருள் தரும். அப்ப இதுல வந்து அதுங்கிறது வந்து என்ன இருக்கு அப்படின்னா என்ன இருக்கு, மறைஞ்சு வந்திருக்கு. சரிங்களா? சரி, இப்ப அடுத்து பாருங்க, 6ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகும். கிழக்கு பகுதி திசை பெய்கர்ல வந்து பார்க்கும்போது வல்லினம், இது உங்களுக்கு ஷார்ட்கட்டுக்குள்ள உள்ள வந்துடும். சரிங்களா? அடுத்து இரு பெயரற்ற பண்பு தொகை அப்படின்னா வந்து பார்க்கும்போது என்னது, பொது பெயர் இருக்கு பாத்தீங்களா, பொது பெயர் நம்ம காமனா இருக்க பெயர். பூ நிறைய பூ இருக்கும். சரிங்களா? பூல நிறைய வகை இருக்கு, அதான் பொதுவா நம்ம பூன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அதுல பூல இண்டிவிஜுவலா நான் ஒரு பூவை மென்ஷன் பண்ற மாதிரி அதான் சிறப்பு பெயர். சரிங்களா? அப்ப பொது பெயர் எனக்கு எங்க இருக்கணும் அப்ப நான் பார்க்கும்போது பின்னாடி இருக்கணும். பொது பெயர் பின்னாடியும் சிறப்பு பெயர் வந்து பார்க்கணும் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம், நம்ம இருபெயரற்ற பண்பு தொகையை நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, உவமை தொகை. அடுத்து வந்து பார்க்கும்போது உருவகம் ரெண்டு இருக்கு. உவமை தொகைக்கும் உருவகத்துக்கும் உங்களுக்கு மேபி வித்தியாசம் தெரிஞ்சிருக்கலாம். உவமை தொகை அப்படின்னா வந்து பார்க்கும்போது தாமரை பாதம். அப்ப நம்ம எதை சொல்லுவோம், தாமரை போன்ற பாதம். அப்ப இதுல நான் உவமையா எதை வந்து பார்க்கணும், எதை நான் கம்பேர் பண்றேன் அப்படின்னா பாதத்தை தாமரை மாதிரி இருக்குன்னு நான் சொல்றேன். சரி, அப்ப தாமரை மாதிரி இருக்குல்ல, அப்ப இதுதான் என்னது, உவமை. சரிங்களா? இதுதான் என்னது, உவமை. சரிங்களா? சப்போஸ் உவமை முன்னாடி வந்து, சரிங்களா, ஆமா, உவமை முன்னாடி வந்து இது இங்க இருக்கு பாத்தீங்களா, பாதம் அப்படிங்கிறது என்னது, உவமேயம். உவமை முன்னாடி வந்து உவமேயம் பின்னாடி வந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்ப பார்க்கணும், என்னது, உவமை தொகை நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சப்போஸ் உவமை பின்னாடி வந்திருக்கு சார், ஆமா, உவமேயம் எனக்கு முன்னாடி வந்திருக்கு சார் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, உருவகம்னு பேரு. சரிங்களா? ஆமா. அடுத்து வந்து பார்க்கும்போது உரிச்சொல் தொடர், அதாவது சால சிறந்தது, தவ, தட, குழ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் யார் வருவா அப்படின்னா பார்க்கும்போது பாக்குறப்ப யார் வருவா, வல்லினம் மிகுந்து வரும்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப நிலாச்சோறு தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினமாகும். அதாவது தனி குற்றெழுத்துக்கு அடுத்து வரக்கூடிய ஆகாரம். அப்ப தனி இது வந்து பார்க்கும்போது குறியில் எழுத்தா நெடில் எழுத்தா, நீங்கிறது வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப நீ, இது வந்து குறியில். சரிங்களா? ஆமா, நீ அப்படி நம்ம சொன்னோம்னா தான் அது என்னது, நெடிலா இருக்கும் நமக்கு. ஓகேவா? அப்ப இதுக்கு அடுத்து எனக்கு என்ன வரணும், ஆகாரத்துல வரணும். அப்ப இது மாதிரி ஒரு குறியில் எழுத்து இருக்கு, ஆனா நான் அடுத்து வரக்கூடிய ஒரு பொருளை நான் பிரிச்சேன் அப்படின்னா இல் கூட்டல் ஆணு வருது. சரிங்களா? அப்ப ஆணு வந்துச்சுன்னா அப்ப அடுத்து வரக்கூடிய சொல்லு வந்து பார்க்கணும் எனக்கு என்ன இடம் வரும், கண்டிப்பா வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப வல்லினம் இடம் வரும்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து கனா கண்டன், அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க.
அப்ப இது இக்கு கூட்டல் ஆணு பிரிக்கலாம். அப்ப நான் அப்படின்னா அந்த பக்கம் அது இன்னு கூட்டல் என்னது அப்ப நம்ம சொல்லலாம் சரிங்களா. அப்ப இந்த இடங்கள்லயும் யார் வருவா அப்படின்னா வல்லினம் வரும் சரிங்களா. வாழ்க்கை படகு, அதாவது பார்க்கும்போது படகு வாழ்க்கை, அப்பனா பார்க்கும் படகு போன்ற ஒரு வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல அப்படி நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எதை வந்து பார்க்கும் வாழ்க்கையை கொண்டு போய் நம்ம எதோட கம்பேர் பண்றோம்னா படகோட கம்பேர் பண்றோம். வாழ்க்கையை கொண்டு போய் எதோட கம்பேர் பண்றோம், படகோட கம்பேர் பண்றோம். நம்ம அப்ப இங்கதான் இப்பதான் சொன்னேன், உவமை வந்து முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அது என்னது, ஆமா அது உவமை தொகை சரிங்களா. சப்போஸ் வந்து பார்க்கும் உருவகம் முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அது என்னது, ஆமா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பார்க்கும் உருவக சொல்ல, அவ்வளவுதான் வித்தியாசம் சரிங்களா. ஆமா உலக பந்து, ஆமா அதான் பார்க்கும்போது பாக்குறப்ப உலகத்தை கொண்டு போய் நான் எதோட கம்பேர் பண்றேன், பந்தோட கம்பேர் பண்றேன். அப்ப கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு பொருள் பின்னாடி வந்துச்சுன்னா அதுதான் அது உருவகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. சரி அப்ப இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு சரிங்களா. இப்ப இதுக்கு வந்து பார்க்கும்போது சில ஷார்ட்கட், இப்ப நம்ம இவ்வளவு தூரம் உங்களுக்கு இது என்னன்னு தெரியும், ஆனா இது எல்லாமே வல்லினம் வருமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க ஒண்ணு எழுதியிருக்கேன் தெரியுதுங்களா. ஆமா அதாவது வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா இரு பெயரற்று பண்பு தொகை. ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்கேன், இரு பெயரற்று வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப பண்பு தொகை அப்படின்னு எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்க்கும்போது இரு பெயரற்று பண்பு தொகை. ஆமா அதாவது ஒரு கதை தான் நான் சொல்ல போறது சரிங்களா. ஆமா அப்ப இந்த கதையை நீங்க நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா ஒரு ராஜா ஒருத்தர் இருக்காரு. அந்த ராஜா கிட்ட சில ரெண்டு பேர் வராங்க. ரெண்டு பேர் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப நாங்க பெரிய வந்து பார்க்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட் சரிங்களா, அதாவது படத்தை வரையக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா வேலைக்கு செய்யற மாதிரி சேர்ந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா வேலைக்கு சேர்த்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா காசை கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க சரிங்களா. வேலைக்கு வராங்க, நம்ம கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. இப்ப ரெண்டு பேரும் கூப்பிட்டு அவங்க தண்டனை கொடுக்குறாங்க. இவ்வளவுதான் கதை. ராஜா கிட்ட வராங்க ரெண்டு பேர், வந்துட்டு நம்ம படம் வரைஞ்சு தரேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஏமாத்திட்டு போயிடுறாங்க. அவங்கள கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்குறாங்க சரியா. சரி இப்ப பாருங்க கதைக்கு போயிருவோமா. அதாவது ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா ரெண்டு பேரை கூப்பிடுறாரு சரிங்களா. ராஜா எத்தனை பேரை கூப்பிடுறாரு, ரெண்டு பேரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன கேட்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு படம் வரைய தெரியுமான்னு கொஸ்டின் கேட்கிறாரு சரிங்களா. உங்களுக்கு நீங்க நல்லா படம் வரைவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாக்குறப்ப கொஸ்டின் கேட்கிறாரு சரிங்களா. அதான் வினா எழுத்து சரிங்களா. அப்ப ரெண்டு பேரை கூப்பிட்டாருன்னா இரு பெயரற்று பண்பு தொகை சரிங்களா. ஆமா அப்ப வந்து பார்க்கும்போது வினா எழுத்து அப்படின்னா அந்த பக்கமே என்ன சொன்னோம், உங்களுக்கு படம் நல்லா வரைய தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கிறாரு சரிங்களா. சரி ஓகே நாங்க நல்லா வரைவோம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணோம், சில உருவகங்கள் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப கொடுக்குறாரு சரி. அதாவது உருவகம் நம்ம சொன்னோம் சரிங்களா. உருவக சொல் பின் வந்து பார்க்கும் வல்லினம் மிகுமான சில உருவகத்தின் பின் வல்லினம் மிகும்னு சொல்றாங்க சரிங்களா. சில உருவத்தை எல்லாம் காட்டுறாரு. அது எப்படி காட்டுறாரு, சுட்டி காட்டுறாரு. அந்த படத்தை வர அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு, சில உருவத்தை காட்டி சுட்டி காட்டுறாரு சரிங்களா. ஆமா இப்ப சுட்டி காட்டிட்டாரு, எப்ப பாத்துக்கப்பா இந்த படத்தை எனக்கு வரையணும் அப்படின்ட்டாரு சரியா. எனக்கு அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள, எத்தனை மணி நேரத்துக்குள்ள, எனக்கு அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள நீ என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா எனக்கு வெளிப்படையா இது எனக்கு வரைஞ்சு காட்டி இருக்கணும். என்ன நான் சொல்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா. ஆமா அதாவது வந்து பார்க்கும்போது அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள என்கிட்ட வெளிப்படையா நீ என்ன பண்ணிருக்கணும், இந்த படத்தை நீ என்கிட்ட காட்டியிருக்கணும். என்ன என்னது, ஆமா என்ன நான் சொல்றது அப்படிங்கிற மாதிரி இது பக்கம் சொல்லியிருப்பாரு சரி. என்ன நான் சொல்றது, என்ன நான் சொல்றது சரி. அப்ப வந்து பார்க்கும்போது என ஆக சரிங்களா. ஆமா அப்ப இவங்க எல்லாம் இந்த சொல்லுறுப்புகள்லாம் வந்துட்டாங்களா. அதாவது இப்ப ராஜாவை ரெண்டு பேரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு படம் வரைய தெரியுமான்னு வினா கேட்கிறாரு. அப்ப வினா எழுத்து, ஆமா எங்க வரைய தெரியும்னு சொன்னோன்னே சில உருவத்தெல்லாம் காட்டுறாங்க. அதுவும் எப்படி காட்டுறாரு, சுட்டி காட்டுறாரு சரிங்களா. அப்ப சுட்டி காட்டும் போது பாக்குறப்ப என்ன சொல்றாரு, ஆமா சுட்டி காட்டிட்டு எனக்கு அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள வந்து பார்க்கணும், எனக்கு என்ன பண்ணிருக்கணும், எனக்கு வெளிப்படையா எனக்கு இந்த படம் எனக்கு இங்க தெரியணும் சரிங்களா, இல்லைன்னா என்கிட்ட காட்டணும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப சொல்லிட்டு போறாரு சரிங்களா. ஏன்னா சொல்லிட்டு போறாரு சரிங்களா. அதான் சொல்லுறுப்புகள் சரிங்களா. ஆமா அப்ப இது எல்லாமே காலையில எத்தனை மணிக்கு சார், அதாவது இப்ப இந்த நடந்த விஷயம் எல்லாமே இன்னைக்கு காலையில 8 மணிக்கு நடக்குது சரி. இன்னைக்கு காலையில எத்தனை மணிக்கு நடக்குது, ஆமா இப்ப ஒரு காலைல சொல்லிட்டு போனார்ல, அப்ப காலையில எத்தனை மணி, 8 மணி. ஆமா அப்ப 24 மணி நேரம் டைம் கொடுத்தாரா. அடுத்த நாள் காலையில 10 மணி ஆச்சு சரிங்களா. ஆமா ரெண்டு பயலையும் காணும், ஆளு ரெண்டு பேரும் எஸ்கேப்பு சரிங்களா. ஆமா அப்ப ரெண்டு பேரும் என்கிட்ட தலைமறைவா ஆயிட்டாங்க சரிங்களா. ஆமா அதாவது வந்து பார்க்கும்போது அந்த படத்தை 24 மணி நேரத்துக்குள்ள சப்மிட் பண்ண சொன்னா எப்படி சப்மிட் பண்றது, ஆள் எஸ்கேப். 8 மணிக்கு இன்னைக்கு நடந்திருக்கு, அடுத்த நாள் காலையில 10 மணி வரைக்கும் ஆளை காணும். என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டு பேரும் எஸ்கேப். அப்ப ஒருத்தரை இழுத்துட்டு வராங்க சரிங்களா. அதுல ஒருத்தரை வந்து பார்க்கணும்னா ஓர் எழுத்துனா ஒருத்தரை இழுத்துட்டு வராங்க சரிங்களா. அப்ப ஓர் எழுத்து ஒரு மொழி சரிங்களா. ஆமா ஓர் எழுத்து ஒரு மொழி. அப்ப 8 வந்துருச்சா. அப்ப 8க்கு அடுத்து இந்த டேட்டாவை நீங்க எழுதிக்கங்க சரியா. 9 இது சரிங்களா. ஆமா அப்ப ஒருத்தரை இழுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து பார்க்கும்போது அதற்கு நான் எதுக்கு நான் அதாவது வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப வந்து
எதுக்குடா நீங்க ஓடி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார் ஃபர்ஸ்ட். சரி, எதற்குடா போனீங்க, அதற்கு எதற்கு நான் வந்து பார்க்கும்போது அதற்கு இதற்குங்கிற மாதிரி அவர் வந்து பக்கம் மலுப்புறாச்சுங்களா. எதற்குடா ஓடி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கம் ராஜா ஒருத்தர் இழுத்துட்டு வராங்க. எதுக்குடா ஓடி போனீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா, அதற்கு இதற்குன்னு சொல்லிட்டு போல சமாளிக்கிறாப்புல யாரு அப்படின்னா அந்த பார்க்கும்போது அந்த 2 பேர்ல ஒருத்தர். ஆமா, அப்ப ராஜா கடுப்பாய் போய் என்ன பண்றாருன்னா ஓங்கி ஈரலியே ஒண்ணு வைக்கிறார். சரிங்களா, கழுத்துல இருக்கக்கூடிய சரி பல்லுல ஈரலியே ஒண்ணு வைக்கிறார். அந்த அடிச்ச ஈர் என்ன ஆயிருச்சு அப்படின்னா கெட்ட போயிருச்சான். சரிங்களா, அடிச்ச இதுல இருந்து என்ன ஆயிருச்சு, கெட்டே போயிருச்சுன்னு சொல்றாங்க. சரியா, ஓங்கி ஈருலயே ஒண்ணு வைக்கிறாராம். ஆமா, அப்ப வந்து பார்க்கும்போது ஈரு கெட்டே போயிட்டு. அப்ப அடுத்து வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப அதற்கு இதற்கு எதற்கு நம்ம சொன்னோமா. இப்ப ஈருல வச்ச உடனே அடிச்ச உடனே தலைவர் சொல்லிட்டாப்ல, அவர் எந்த திசை நோக்கி போயிட்டாப்ல. அதாவது நான் சும்மா எக்ஸாம்பிள் கிழக்கு திசைன்னு எழுதியிருக்கேன். சரிங்களா, ஆமா, நீ ஆனா எல்லா திசைகளுமே வரும். அவரு கேட்ட அந்த பார்க்கும்போது பாக்குறப்ப எந்த திசையில போயிட்டு இருக்காப்ல அப்படின்ட்டு என்ன சொல்றாரு, உண்மையே சொல்லிட்டாரு. உண்மைனா உவமை, உண்மை அப்படின்னா என்னது, உவமை. சரிங்களா, ஆமா. அப்ப வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப உண்மையை சொல்லிட்டாப்லையா. கண்டுபிடிச்சாச்சு. அப்ப எங்க இருக்கான்னு நேரா போய் பார்த்தோம்னா தலை ஒரு ஆறு ஒண்ணு இருக்கு, ரிவர். சரிங்களா, என்னது ஒரு ஆறுல என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்பனா மறைஞ்சு இருந்திருக்காரு. நான் கூட சொன்னேன் 6ஆம் வேற்றுமை தொகைன்னா அந்த பக்கம் மறைதல். அவர் எங்க மறைஞ்சிருந்திருக்காரு அப்படின்னா ஒரு ஆத்துல மறைஞ்சிருக்காரு. சரிங்களா, எங்க மறைஞ்சிருந்திருக்காரு, ஒரு ஆத்துல வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப மறைஞ்சிருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது பாக்குறப்ப வந்து அப்ப அவரை பிடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, போட்டு உரின்னு உரிக்கிறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் போட்டு என்ன பண்றாங்க, உரின்னு உரிக்கிறாங்க. சரிங்களா, உரிச்சிட்டு 15வது இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கும்போது, ஆமா, தனி நனி நம்ம படிச்ச ஞாபகம் இருக்கா. ஆமா, அப்ப வந்து பாக்க இவங்க 2 பேர்த்தையும் என்ன பண்ணுங்க, தனித்தனியா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சரிங்களா, ஓகே, கதையை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, குழப்பிக்காதீங்க. என்ன அப்படின்னா வந்து பார்க்கும்போது ஒரு ராஜா கிட்ட 2 பேர் என்ன பண்றாங்க அப்பனா படம் வரையறதுக்காக வராங்க. உங்களுக்கு படம் வரைய தெரியுமான்னு வினா கேட்கிறாரு. ஆமா, வரைய தெரியும்னு சொன்னோன்னா சில உருவத்தை காட்டுறாரு. எப்படி, சில உருவகத்தை வந்து பார்க்கும்போது உருவத்தை சுட்டி காட்டுறாரு. எனக்கு அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கணும், எனக்கு இந்த படத்தை வெளிப்படையா வரைஞ்சு கொடுத்துருக்கணும். என்ன ஆக நான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. சரிங்களா, சரி, ஓகே. அப்ப சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க கொஞ்சம் அட்வான்ஸா வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா வர்றாங்க. ஆனா இது எல்லாமே இன்னைக்கு காலையில எத்தனை மணிக்கு நடக்குது அப்படின்னா காலையில 8 மணிக்கு நடக்குது. அடுத்த நாள் 10 மணி ஆகி 2 பேருமே வரவே இல்லை. அப்போ ஒருத்தரை மட்டும் இழுத்துட்டு வராங்க, ஒரு எழுத்து ஒரு மொழி. சரிங்களா, ஆமா, வந்த உடனே வந்து பார்க்கும்போது அவர் எதற்கடா ஓடி போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவன் அதற்கு இதற்குன்னு சொல்லி கஷ்டப்பட்டு மழுப்புறான். ஆமா, கடுப்பான ராஜா வந்து பார்க்கும்போது ஈருலயே ஒண்ணு வைக்கிறாரு. அடிச்ச அடியில ஈரு கெட்டே போயிருச்சு. சரிங்களா, அடிச்ச உடனே வந்து பார்க்கும்போது அவர் உண்மையை ஒத்துக்கிறார். சரிங்களா, உவமை. சரிங்களா, உண்மையை என்ன பண்றாரு, ஒத்துக்கிறாரு, உவமை. ஆமா, அப்ப அது எந்த திசைக்கு போனாரு அப்படிங்கறது கிழக்கு திசைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப திசைனாலே இது என்னது, திசை பெயரின் பின் வல்லினம் கண்டிப்பா என்ன பண்ணுவோம், வல்லினம் மிகும். சரிங்களா, ஆமா, அப்ப வந்து பார்க்கும்போது சொன்ன உடனே போய் பார்த்தோம்னா ஒரு ஆத்து ஓரமா ஆத்துல என்ன பண்ணிருக்காருன்னா மறைஞ்சிருக்காரு அப்படின்னா அந்த பக்கம் என்னது தொகை, 6ஆம் வேற்றுமை தொகை. அவங்க 2 பேர்த்திலுமே இந்த பக்கம் வெளிப்படையா வரும் நாங்க சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஆமா, அப்ப அவரை இழுத்துட்டு வந்து கட்டி வச்சு உரின்னு உரிக்கிறாங்க. 2 பேரையும் வந்து பார்க்கும்போது கரப்ப என்ன பண்றாங்க, இதுக்கப்புறம் தனித்தனியா என்ன பண்றாங்க, சிறையில வந்து பக்கம் போடுறாங்க. சரியா, சுரக்க இவ்வளவுதான். இதுதான் வந்து பார்க்கும்போது வல்லின மிகும் இடங்களுக்கான ஷார்ட்கட். சரியா, சுரக்க இப்ப அடுத்து பாருங்க, வல்லின மிகா இடங்கள். வல்லின மிகா இடம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து பார்க்கும்போது அப்ப இதுல வந்து நம்ம 2மே பிழை தானே. இப்ப நான் வைக்க வேண்டிய இடங்கள்ல, ஆமா, வைக்க வேண்டிய இடங்கள்ல வைக்காம எழுதினாலோ இல்ல நான் வைக்க கூடாத இடத்துல வச்சு எழுதினாலோ 2மே பிழைதான். சரிங்களா, சரி, இப்ப வல்லின மிகாத இடங்கள் எங்கெங்கெல்லாம் வரணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க பாருங்க. தோப்புகள். சரிங்களா, ஆமா, அடுத்து தோப்புகள். அப்ப இதுல எது கரெக்டா இருக்கும் அப்படின்னா எது கரெக்ட், இதுதான் கரெக்ட். கத்தி கொண்டு வந்தான். சரிங்களா, ஆமா, கத்தி கொண்டு வந்தான் அப்படின்னு வந்து பார்க்கும்போது கத்திக்கிட்டே வந்திருக்காரு, கத்தியை கையில எடுத்துட்டு வந்திருக்காரு. சரிங்களா, அது மாதிரி. சரிங்களா, சரி, அடுத்து பாருங்க, இப்ப வல்லின மிகா இடங்கள் அப்படின்னா வந்து பார்க்கும்போது அது இது நம்ம அங்க பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்க்கும்போது அந்த. சரிங்களா, என்னது அந்த இந்த அதுக்கு பின்னாடி கண்டிப்பா என்ன பண்ணும் அப்பனா வல்லினம் மிகும். ஆனா அது இதுங்க கூடிய சுட்டு பேருக்கு பின்னாடி கண்டிப்பா என்ன பண்ணாது, வல்லினம் மிகாது. சரிங்களா, ஆமா, வினா பேரின் பின் வந்து பார்க்கும் வல்லினம் மிகாது. ஆனா எதுக்கு பின்னாடி மட்டும் மிகும், எந்த. சரிங்களா, எந்த சட்டை நம்ம படிச்சோம் ஞாபகம் இருக்கு. அப்ப ஏக்கு முன்னாடி மட்டும் வந்து பார்க்கும்போது வல்லினம் மிகும்னு சொல்லுவாங்க. சரி, ஏ அப்படிங்கக்கூடிய ஒரு வினா பேர்ல மட்டும் வந்து பார்க்கும் வல்லினம் மிகுமா. ஆமா, அடுத்து வந்து பார்க்கும் அதுலயும் குறிப்பா வந்து பார்க்கும்போது இதெல்லாம் வல்லினம் ஏது. சரிங்களா, அடுத்து வந்து பார்க்க எவை. அப்ப இவங்களெல்லாம் வல்லினம் வரமாட்டாங்க. அடுத்து எழுவாய் தொடர், அதாவது காலையில எழுந்திருக்கணும், அதாவது விழிக்கணும்னாலே நம்மளால முடியாத செயல். சரிங்களா,
ஆமா அப்ப எழுவாய்னா காலை எழுந்திருக்க முடியாது. அப்ப முடியாதுன்னா வந்து பார்க்கும்போது இங்க வைக்க முடியாது, புள்ளி வைக்க முடியாது. நம்மளால காலை எழுந்திருக்க முடியுமா? விழிக்கவே முடியாது. சரிங்களா? அப்ப விழிக்க முடியாதுன்னா இங்கேயும் நம்மளால முடியாதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஆமா அங்க நம்ம வந்து எதாவது வேற்றுமை தொகையில பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் வேற்றுமை தொகை பார்த்தோம். சரிங்களா? வேற்றுமை என்னது? தொகை மறைஞ்சு வர இடம். அடுத்து வந்து பார்க்கும்போது 2ம் 4ம் வந்து பார்க்கும்போது வெளிப்படையா வரக்கூடிய இடம். சரிங்களா? அப்ப இவங்களை தவிர்த்து மத்த எல்லாத்துலயுமே இந்த பக்கம் வல்லினமாகும். அப்ப 2 4 வெளிப்படையா வருதா? வேற எதுல வர மாட்டாங்கன்னா 3 5 6 7. அப்ப இவங்கெல்லாம் வெளிப்படையா வரக்கூடிய இடங்கள்ல வல்லினம் வராது. சரிங்களா? இவங்கெல்லாம் வெளிப்படையா வரக்கூடிய இடத்துல யார் வரமாட்டா? வல்லினம் வரமாட்டாங்க. அப்ப 6 மறைஞ்சு வர இடத்துல வந்துச்சா? ஆமா. அடுத்து ஐ. சரிங்களா? அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து ஐ ஆல் இது மாதிரி வரக்கூடிய இடங்களை பார்க்கும்போது வல்லினம் வரும்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி இப்ப அடுத்து பாருங்க பெயரச்சத்துல வல்லினம் மிகாது. சரிங்களா? பெயரச்சத்துல என்ன பண்ணாது? வல்லினம் மிகாது. வந்த ஆமா அப்பனா பெயரச்சத்தின் பின் என்னது? வல்லினம் மிகாது. வந்த சிரிப்பு, பார்த்த பையன். சரியா? அப்ப இதுல இருந்து பார்க்கும்போது யார் வர மாட்டானா? வல்லினம் வராதுன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து 2ஆம் வேற்றுமை தொகை வல்லினில பார்க்கும்போது இப்பதான் நம்ம சொன்னோம். சரிங்களா? அங்க வெளிப்படையா வர இடத்துலதான் வல்லினம் வரும். சரிங்களா? மறைஞ்சு வர இடத்துல வராது. அடுத்து வரும்படி சொன்னார். படி படி அப்படிங்க முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது. சரிங்களா? எங்கெங்கெல்லாம் படி வருதோ அதுல வல்லினம் மிகாதான். ஆமா வாழ்க வருக இது மாதிரி வியங்கோல் வினைமுற்று எங்கெல்லாம் வருதோ அங்கே என்ன பண்ணாது? வல்லினம் வராது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப பெயரச்சத்துல வல்லினம் மிகாது. வினை தொகையிலையும் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வல்லினம் 3 காலத்துக்கும் பொருந்துற மாதிரி வரதானது நம்ம வினை தொகைன்னு சொல்லுவோம். அப்ப முக்காலத்துக்கும் பொருந்தி வர்றதுக்கு பேரு என்னது? வினை தொகை. அப்ப வினை தொகையில கண்டிப்பா என்ன பண்றது இல்ல? வல்லினம் மிகிறது கிடையாது. அதே மாதிரி என்னது? பெயரச்சத்துல என்ன பண்றது இல்ல? வல்லினம் மிகாது. சரிங்களா? சரி இப்ப அடுத்து பாருங்க இதுல ஒரு புத்தகம் 3 கோடி. அப்ப 8 10 தவிர மத்த எந்த ஒரு நம்ம அங்க படிச்சோம் 8 10 8 தொகை 10 பாட்டு வல்லினம் வந்துச்சா? வந்துச்சு. அப்ப அதை தவிர மத்த எங்கேயுமே என்ன பண்ணாது? வல்லினம் வராது. உண்மை தொகையில கண்டிப்பா வல்லினம் வராது. சரிங்களா? ஆனா உவமை தொகையில வருமா? உவமைனா உண்மையை சொன்னாரா? உண்மையை சொல்றாரு. சரியா? உவமை தொகையில வரும். சில உருவகத்துல வரும். சரியா? என்னது? சில உருவக சொற்கள்ல வரும்னு சொல்றாங்க. சரியா? சில உருவக சொற்கள்ல வரும். அதே மாதிரி வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அங்க நம்ம என்ன படிச்சோம்? அந்த சரிங்களா? ஆமா இந்த அதுல வல்லினம் வரும். ஆனா இங்க அன்று இன்று என்று ஆவது அடா அடி இது மாதிரியான விஷயங்கள் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்ன பண்றது இல்ல? வல்லினம் வர்றது கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அங்க நம்ம அதற்கு இதற்கு எதற்கு நம்ம படிச்சோமோ அதுக்கு அதற்கு அவன் என்ன சொன்னான் அப்படின்னா பார்க்கும்போது எதற்கடா ஓடி போனீங்க அப்படின்னு கேட்கும்போது அதற்கு அவன் என்ன சொல்றான்? அதற்கு இதற்குன்னு சொல்றான் அப்படிமா நம்ம சொன்னோம். சரிங்களா? அப்ப அதற்கு இதற்கு தவிர்த்து வந்து பார்க்கும் அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை ஆமா இது மாதிரி எல்லாம் வரக்கூடிய சொற்கள் வந்து பார்க்கும் என்ன பண்ணாது? கண்டிப்பா வல்லினம் வராதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆமா இப்ப 3 5 6 ஆமா இங்க நம்ம எழுதி போட்டோம் பாருங்க. இதான் இங்க கொடுத்துருக்கான் பாருங்களேன். 3 5 6 சரிங்களா? இங்க எழுதி போட்டுருக்கேன் 3 5 6 7. அப்ப இங்க 2 4 2 பேரும் 2ஆம் வேற்றுமை உருவம் 2 4 வெளிப்படையா வரும்போது பார்க்கறப்ப வல்லினம் என்ன வந்துச்சா? வரலையானா? ஆமா வந்துச்சு. சரிங்களா? என்னது? வந்துச்சு. ஓகேவா? ஆமா ஆனா பேலன்ஸ் இருக்க 3 5 6 7 இது மாதிரியான விஷயங்கள் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்ன பண்றது இல்ல? வல்லினம் வந்து பார்க்கும் வராது கிடையாது. சரிங்களா? சரி அடுத்து பாருங்க நிலைமொழி உயர்திணையை அமையும் தொடர். நிலைமொழினா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இதுதான் நிலைமொழி. இது என்னது? வருமொழி. சரிங்களா? ஆமா தொண்டர் அப்படிங்கிறது என்னது? நிலைமொழி. ஆமா அப்ப படைங்கிறது வருமொழி. அப்ப நிலைமொழி என்னவா இருக்கணும் அப்படின்னா உயர்திணை. உயர்திணைனா வந்து பார்க்க நம்மள மாதிரி மனிதர்களை மென்ஷன் பண்றவங்களா இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து பார்க்கும்போது கண்டிப்பா என்ன வராது அப்படின்னா வல்லினம் வராதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆமா உரிபொருள் அதாவது சால தவ தட குல உரிச்சொல் தொடர் நம்ம சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்ப இந்த 4 தவிர்த்து வேற எதெல்லாம் நமக்கு உரிச்சொல் தொடரா நம்ம பயன்படுத்துறோமோ அதுல என்ன பண்ணாது? வல்லினம் வராது. ஆமா ஆனா சால சிறந்ததுன்னு எழுத சொன்னோம் அப்ப பார்க்கணும் சால சிறந்தது நம்ம சொல்லலாம். சால சிறந்தது. சரிங்களா? ஆமா அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து தவத்தண்டனை அப்ப இது மாதிரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் வல்லினம் வரும். ஆனா இந்த தவிர்த்து வேற ஏதாவது உரிச்சொல் தொடர் வந்துச்சுன்னா கண்டிப்பா வல்லினம் வராது. பார் பார் அப்பனா பார்க்கும்போது அடுக்கு தொடர். சரிங்களா? சல சல அப்படிங்கிறது இரட்டை கிளவி. அப்ப அடுக்கு தொடர்ல வல்லினம் வருமானா? வராது. அதே மாதிரி வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அடுக்கு தொடர்னா பிரிச்சா பொருள் தொடும். சலசல அப்படின்னா அது பிரிச்சா பொருள் தராது. இது இரட்டை கிளவி. அடுக்கு தொடர்லயும் இரட்டை கிளவில என்ன பண்ணாது? வல்லினம் வந்து வராது. சரிங்களா? அடுத்து கல் 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 கடைசியா வாழ்த்துக்கள் பொருள்கள் கருத்துக்கள் அப்படின்னு இருக்கா? கல் என்னும் அக்ரிணை பன்மை விகுதி. அப்பதான் பார்க்கும்போது பார்க்கறப்ப அக்ரிணையா இருக்கணுமா? ஆமா அப்படி இருக்கும்போது பார்க்கறப்ப வந்து இதே வந்து பார்க்கணும் பசுக்கள்
அப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப கருத்துக்கள், சரியா? அப்ப பொருள்கள், அடுத்தது வாழ்த்துக்கள். ஓகே, இப்ப இதுல பாருங்க, இது மாதிரி அதாவது அஃறிணை பன்மை விகுதியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பன்மை அப்படின்னு வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப என்னது பல பொருளை குறிக்கிறது, சரிங்களா? அது மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப வராது. ஆனா மிகும் என்பர் சிலர். அப்ப இந்த இடத்துலதான் பசுக்கள் அப்படின்னு நான் சொல்லி எழுதியிருக்கேன், சரிங்களா? சில இடத்துல வரும், சில இடத்துல அது வர நமக்கு அவ்வளவு இது முக்கியம் கிடையாது, சரிங்களா? அடுத்து பாருங்க, ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களா வருதான், சரிங்களா? அப்ப பை, கை, இதுதான் ஐகார வரிசையில இருந்து பார்க்கும்போது உயிர்மையில ஓரெழுத்து சொல்லா வரணும். பையனா பொருள் தருமா? தரும். கை பொருள் தருமா? தரும், சரிங்களா? ஆமா. அப்ப இது தை பொருள் தருமா? வரும், சரிங்களா? ஆமா. அப்ப வந்து பார்க்கும்போது பாக்குற இது மாதிரி வரும்போது அப்ப அவற்றோட வந்து பார்க்கும்போது இப்ப இது மாதிரி ஐகார சொல் வந்து கடைசி அதோட வந்து பார்க்கும்போது விகுதிகள்ல கல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணும்? வல்லினம் வந்து பார்க்கணும் மிகவும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரிங்களா? சரி, ஓகே. கீழே இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, ஓகேவா? சரி, ஓகே. மறக்காம வந்து பார்க்கணும், இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஓகேவா? இப்போ இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல வந்து நீங்க எப்படி படிக்கணும் சார் அப்படின்னா, இதுல ஏதாவது ஒண்ணை மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமானது. ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க வேணா, ஒண்ணை நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குதான் நான் ஒரு கதை சொன்னேன். தயவு செஞ்சு இந்த கதையை வந்து பார்க்காம என்ன பண்ணுங்க, உங்களோட புக்ல நான் சொல்லியிருக்க ஆர்டர் வைஸ்ல வந்து பார்க்காம எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, ஓகே. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.